வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், காலையில் டைமில் ஒரு சிம்பிளாக ஒரு டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாது. இன்றைக்கி சம்பாரவையை வச்சு தான் பால் ஊற்றி ஸ்வீட்டாக ஒரு டிஃபன் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். அதை தவிர நம்ம ஒரு 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த சம்பாரவையை இப்போ நான் செய்கிற மாதிரியே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு 2 நாள் அவங்களும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாரத்தில் ஒரு 2 நாள் கொடுக்க பழகுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சம்பாரவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 டம்ளர் வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இதோட டேஸ்ட்டு எப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சம்பாரவை வறுக்கிறத வச்சு தான் டேஸ்ட்டு வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். சரியாக நீங்கள் வறுக்காமல் போட்டிங்க அப்படின்னா இந்த கோதுமை சாதம் சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடச்சிடும். நல்லா வறுத்துட்டிங்க அப்படின்னா அது சாப்பிடும் போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ரவையை வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல வெள்ளையாக வர்ற வரைக்கும் இதை வந்து வறுக்கணும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுக்கணும். அப்போ தான் இது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வறுக்கிறதுல தான் இதில் வந்து டேஸ்ட்டு. இப்போது நல்லா வறுத்தாச்சு. இந்த பவுலில் ஒரு 1.5 பவுல் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக வச்சாலும் ஒன்றும் இல்லை, நம்ம 2 பவுலே வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து தண்ணி லிக்விடு மாதிரி இருந்தால் தான் இது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்பூன் வச்சு நல்லா குடிச்சிடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி வெயிட் போட வேணாம். வெயிட் போடாமல் ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். ப்ரெஷர் வந்தோடனே சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், ப்ரெஷர் வந்தோடனே 15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேன். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தண்ணியும் உங்களுக்கு நல்லா கரெக்டாகிடும். நல்லா நம்ம வறுத்த தொட்டு ஒரு ரவையோட ரவை ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அப்படி உதிராக நல்லா வரும். இப்போ வந்து பால் வந்து நல்லா காய்ச்சின பால் 3/4 பவுல் வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பால் ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். நீங்கள் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சர்க்கரையோ இல்லை வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை வந்து ஒரு 5-6 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. பாருங்கள், உங்களுக்கு பால் வேண்டாம், ஸ்வீட்டாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை நல்லா வேக வச்சுட்டு இதில் மோரோ இல்லை தயிரோ கூட சூடு ஆற வச்சுட்டு ஊற்றி கஞ்சி மாதிரி குடிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. பால் விட்டுட்டு இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரம். நல்லா வந்து உங்களுக்கு அந்த ரவையோட இந்த பாலெல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். பாருங்கள், பால் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சுதுன்னா தான் அந்த பால் வாடெல்லாம் இல்லாமல் இந்த ரவையோட வாசனையோட சூப்பராக இருக்கும். ரவை நம்ம வறுத்தப்போ வாசனை வந்தது பார்த்திங்களா, அந்த ஸ்மெல் வரும். பாருங்கள், கொஞ்சமாக மில்க் மேடு வச்சுருக்கேன். இதையுமே இதில் சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஒரு குட்டி பவுலில் நான் ஊற்றி காமிக்கிறேன். ரொம்ப சூப்பரான காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதுவும் ஹெல்த்தியானது, ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 நிமிஷத்தில் இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.